டுடே ஜூன் 12 2025க்கான கரண்ட் அஃபேர் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேரான அமெரிக்கா சீனா வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த விஷயம் என்னென்னா, இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான மினரல்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது கனிம வளம், அந்த இதில் ஏற்றுமதி இறக்குமதி 2 நாடுகளுமே, அமெரிக்கா சீனா 2 நாடுகளும் செய்து வந்துள்ளது. இந்த அமெரிக்காவை விட சீனாவில் தான் அதிகமான அரிய வகை கனிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச எரிசக்தி முகமையின்படி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க 61% மினரல்ஸ் அவங்க நாட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 61% மொத்த உலக நாட்டில் 92% கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று அந்த சர்வதேச முகமை நமக்கு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கரண்ட் அஃபேர் அதாவது ஆண் குழந்தைகளுக்கு HPV என்று சொல்லக்கூடிய தடுப்பூசி போட வேண்டும் என்று சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியா இவங்க தான் சொல்லியிருக்காங்க. புற்றுநோய் கருத்தரங்கில் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த HPV தடுப்பூசி எதுக்குன்னா, அதாவது கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க, கருப்பையில் இருக்கிற அந்த வாய் புற்றுநோயை தடுக்க இந்த சீரம் செயல்படும் என்று சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பு தான் புற்றுநோய் கருத்தரங்கில் சொல்லியிருந்தாங்க. மூணாவது திருக்குறள், கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல். இதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற தொழிலை செஞ்சு வந்தாலே, அதாவது சோர்வு கொள்ளாமல் செஞ்சு வந்தாலே, அந்த செஞ்சு வரக்கூடிய அந்த தொழில் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் அதிகாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்காரு. நாலாவது கரண்ட் அஃபேர் என்னென்னா, தைவானில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் பிளேஸ் ஆஃப் ஈவெண்ட் எந்த இடத்துல நடந்திருக்குன்னா, ஹுவாலியன் நகருக்கு தெற்கே 71 கிலோமீட்டர் ரேடியஸில் பதிவாயிருக்கு. இது ரிக்டர் ஸ்கேலில் 5.9 அலகுகளாக பதிவாயிருந்தது.